அதிமுகவில் பொறுத்தவரையுமே உட்கட்சி பூசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்று பார்த்தோம் என்றால் சி.வி. சண்முகம் தரப்பும் மற்றும் எடப்பாடி தரப்பும் மிகப்பெரிய அளவு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக ஆதரவு கொடுக்க வேண்டும் என சி.வி. சண்முகம் தரப்பில் பார்த்தோம் என்றால் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றனர். அந்த அடிப்படையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையுமே ஆதரவு கொடுக்காமல் அதனை நிராகரித்து வந்ததாகவும் தொடர்ந்து பல்வேறு கருத்து முரண்பாடுகளானது ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் நேற்று சட்டப்பேரவையில் பார்த்தோம் என்றால் 3வது நாளாக சட்டப்பேரவையானது நடைபெற்றது. இந்த சட்டப்பேரவையில் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பொறுத்தவரையுமே அதிமுக எதிர்க்கிறது, இதற்கு வாக்களிக்க மறுக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அதனையும் மீறி அதிமுக முன்னாள் அமைச்சர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் மற்றும் கே.சி. வீரமணி பொறுத்தவரையுமே முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய தலைமையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் எனவும் தொடர்ந்து அவர்களுடைய தரப்பில் தெரிவித்திருந்தனர். அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியும் அவருடைய உத்தரவை மீறி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்த நிலையில் நேற்று மாலை ஒரு புதிய அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. என்ன காரணம் என்னவென்று பார்த்தால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையுமே நேற்று ஆதரவு கொடுத்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த மாவட்ட செயலாளர் உள்பட அனைத்து பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக தொடர்ந்து நேற்று ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த கட்சிக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவதாலும் அந்த அடிப்படையில் அவரை இந்த மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளிலிருந்து நீக்கப்படுவதாக நேற்று எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையுமே 25 சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து இந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்திருந்தார். அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் நேற்று இரவு சி.வி. சண்முகம் தரப்பு அந்த ஆதரவாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பார்த்தோம் என்றால் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகத்தை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் தலைமைச் செயலகம், அதாவது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகம் பொறுத்தவரையுமே தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருப்பதாக, அதனை தடுக்கும் விதமாக தற்பொழுது பார்த்தோம் என்றால் ராயப்பேட்டை இந்த தலைமை அலுவலகம் முழுவதுமே 50க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இதற்கு முன்பாகவே அதிமுகவில் உட்கட்சி பூசல் ஏற்படும் பொழுது இந்த இபிஎஸ், ஓபிஎஸ் தரப்பில் பார்த்தோம் என்றால் இந்த அலுவலகங்கள் முழுவதுமே தாக்கப்பட்டு சேதமடைந்தது. அந்த அடிப்படையில் அதிமுக அலுவலகம் எந்த ஒரு காரணத்தினாலும் தாக்கப்படக்கூடாது, மேலும் இங்க இருக்கக்கூடிய முக்கிய ஆவணங்கள் பொறுத்தவரையுமே தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தற்பொழுது போலீசார் இந்த பகுதியில் குவித்திருக்கின்றனர். அந்த வகையில் அடுத்த கட்ட நகர்வாக என்னவென்று பார்த்தால் அதிமுக ஒரு தரப்பு பார்த்தோம் என்றால் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றனர். சி.வி. சண்முகம் தரப்பு பார்த்தோம் என்றால் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக இருக்கின்றனர். அந்த அடிப்படையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம் எனவும் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது என்ற பட்சத்தில் தொடர்ந்து தன்னுடைய செயல்பாடுகளை செய்து வருகின்றனர்.